இந்த சாப்டர் வந்து நம்ம இன்னரிடன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னரிடன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ நம்ம இன்னரிடன்ஸ்னால் என்னது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜாவாவில் வந்து நம்ம மெயினாக வந்து ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஜாவாலையுமா வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது, அந்தளவுக்கு பாசக்கார விஷயமா ஜாவா? ஆமாம், ஜாவாவுக்கும் பாசம்லாம் இருக்குது. ஸோ வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அச்சீவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இன்னரிடன்ஸ் மூலிமா தான். ஸோ இன்னரிடன்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அது இன்னொரு கிளாஸால் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது காருன்ட்டு. இந்த காருன்ற கிளாஸை வந்து நம்ம பேரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பேரண்ட் கிளாஸ் வச்சுக்கலாம் அந்த காரை. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கார் தயாரிக்கிற ஒரு பிராண்டு. ஸோ மாருதி சுசுக்கின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிராண்டு, மாருதி சுசுக்கி இருக்குது, ஹுண்டாய் இருக்குது, ஹோண்டா சம்திங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்குது. ஸோ நான் வந்து மாருதி சுசுக்கின்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் கார்லாம் தயாரிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இந்த கார்னா என்ன இருக்கும், ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டேன் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. கார்னா ஒரு நேம் இருக்கும், ஸ்பீட் இருக்கும், அதுக்கு மாடல் இருக்கும். அது வந்து கார்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு மெத்தட் இருந்துச்சு இல்லையா நம்மக்கிட்ட. ஸோ அந்த மெத்தடும் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இல்லையாச்சு அந்த மெத்தடை இன்ஜின் ஸ்டார்டட் அப்படின்னு ஸ்டார்ட் இன்ஜின் ஒரு மெத்தடும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டிசைன் பண்ணி வச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் என்னோட கார் மாடல் வச்சுக்கோங்க. ஃபுல் மாடல் தான். எனக்கு வந்து காரான நேம் இருக்கும், ஸ்பீட் இருக்கும், அது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து எழுதி வச்சுட்டேன் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த கார்லேருந்து தான் சில விஷயங்கள், இது பேரண்ட் கிளாஸு. ஸோ பேரண்ட்லேருந்து சைல்டு ஒரு கார் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கார் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன ஷிஃப்ட்னு ஒரு மாடல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஷிஃப்ட்னே இந்த கிளாஸ் பேர் வச்சுக்கலாம். ஸோ ஷிஃப்ட் அப்படின்றத ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன பண்ணுறேன்னா, புது மாடல் கிரியேட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் பழைய ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, கார்னாவே இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்பேன். அதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, புது கார் கிரியேட் பண்ணுறப்போ, தம்பி ஆல்ரெடி இருக்குது, ஸோ என்ன பண்ணி எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கோ, ஸோ உன் பேரண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ உன் பேரண்ட் யார்? காரு. ஸோ நீ கார் கிரியேட் பண்ணுறப்பயே வந்து எனக்கு நீ வந்து கஷ்டப்பட தேவையில்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீ வந்து ரீயூஸ் பண்ணிக்கோ. ஸோ இன்னரிடன்ஸோட மெயின் பர்பஸ் என்னன்னா ரீயூசபிலிட்டி. ஸோ நம்ம பேரண்ட்னு ஒன்று இருக்கும், இங்கே வந்து சைல்டு. இது எப்படி சைல்டுன்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு தான் இம்பார்ட்டன்ட் இன்னரிடன்ஸில். நம்ம எக்ஸ்டென்ஸ் போட்டு கிளாஸ் பக்கத்தில் எக்ஸ்டென்ஸ் போட்டு இன்னொரு கிளாஸ் பேரை போட்டால் நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளாஸ் வந்து இங்கே உள்ளே இருக்கிறத இதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கும், இது டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம எப்படி வந்து இதுக்கே பேரண்ட் சைல்டு அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா பார்த்தா நீ அம்மா மாதிரி இருக்க, அப்பா மாதிரி இதெல்லாம் பண்ணுற அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட நம்ம அறிவுலாம் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் வந்து இருக்கனால இங்கே காருன்னு இருக்க இந்த இதெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால தான் இதை வந்து பேரண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போது அதை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு எம்டி கிளாஸ் தான். ஷிஃப்ட்டுன்ற கிளாஸ்லாம் எதுவுமே ஆரம்பிக்கல. நான் புதுசாக ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் ஷிஃப்ட்டுன்ட்டு. பட் என்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த காரோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஷிஃப்ட்டுன்றது ஒரு கார். நீ வந்து ஒரு கார் தான். என்ன பண்ண நீ, நான் ரீயூஸ் பண்ணுறதுக்காக இங்கே எழுதி வச்சுருக்கேன். பேசிக்காக இருக்க எல்லாத்தையுமே இந்த ஆட்ரிபியூட்ஸ் இந்த மெத்தட்லாம் நீ வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் எக்ஸ்டென்னு சொல்லி நான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் பேரண்ட் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, எதுவுமே அந்த அந்த ஷிஃப்ட்டுன்ற கிளாஸ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் இல்லையா. ஸோ என்ன பண்ண, எப்படி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு, கிளாஸ் நேம் அப்புறம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நியூ, திருப்பி கிளாஸ் நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எந்த கிளாஸுக்கு, இந்த ஷிஃப்ட்டுன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் டாட் ஆட்ரிபியூட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் டாட் மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த கிளாஸ்க்குள்ளே எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன சொன்னேன், நான் பேரண்ட் கிட்ட இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டார்ட். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் இன்ஜின் கொடுத்தா நமக்கு வருது பாருங்கள். ஏன் இது இந்த கீழே ரெக்கமெண்டேஷனில் கீழே காட்டுது, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் தானாகவே வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ நமக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கப்பே வந்து இவங்க மூக்கு இப்படி இருக்குது, அம்மா இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி தான் இந்த குழந்தைக்கு வந்து இந்த பேரண்ட் கிட்டேருந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மெத்தட் நேம் எப்பயுமே ஸ்மாலாக ஸ்டார்ட் ஆகணும், ஸ்மால் கேரக்டராக ஸ்டார்ட் ஆகணும். அதான் நேமிங் கன்வென்ஷன்.
ஸோ நான் வந்து ஸ்மாலில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமே. எதுவுமே இல்லை, எப்படி ரன் ஆகும், ரீயூஸ் தான் ஆகுமா, சும்மா இன்னரிடன்ஸ்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்டட். நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஷிஃப்ட்டுன்னு ஒரு கார் வந்து புதுசாக தயாரிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி இருக்க வந்து இந்த காரில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தயாரிக்கிற போகிற மேனுஃபேக்சர் பண்ண போகலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறப்போ அது இன்னொரு கிளாஸ் இருக்க இந்த ஆட்ரிபியூட்டு இந்த மெத்தட்லாம் வந்து அதால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் மேட்டர். ஸோ அதான் இன்னரிட்டன்ஸ். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க இன்னரிட்டன்ஸ் வந்து என்னென்னா இஸ் அ ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. இன்னரிட்டன்ஸ் எப்பயுமே வந்து இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஷிஃப்ட்னு ஒரு கார் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு BMW ஒரு கார் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ BMW இஸ் அ கார். அதான் சொல்லுவாங்க. BMW கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ BMW இஸ் அ கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதான் இஸ் அ ரிலேஷன்ஷிப். பட் கார் வந்து கார் இஸ் அ BMWன்னு சொல்ல முடியாது நம்மளால் ஆக்சுவலாக. ஸோ கார் வந்து கேன் பி எனிதிங். கார் வந்து ஒரு BMW இருக்கலாம், ஷிஃப்டாக இருக்கலாம், கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் காராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஓட்ட காராக இருக்கலாம். ஸோ கார் இஸ் அ BMWன்னு சொல்ல முடியாது நம்மளால். பட் BMW இஸ் அ கார். அதுதான் தான் இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஸோ சைல்டுக்கும் பேரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சரி இப்படி என்ன எப்பயுமே நம்ம என்ன இப்படி எம்டியாக விட்ருக்கோமோ அந்த கிளாஸை, பேரண்ட்கிட்டேருந்து ஆட்டையை போடாமோ செய்கிறோம். அப்போ சைல்டுக்குன்னு தனித்துவமாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா எப்போனாலும் வந்து லைக் அப்பா போல் நீ இப்படி பண்ணால் கூட அதை விட சிறப்பாக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஷிஃப்ட்டுன்ற கார் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். அப்ளை ஏபிஎஸ். ஸோ அப்ளை ஏபிஎஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும்னா நம்ம என்னன்னா இப்போ ஷிஃப்ட்டில் வந்து ஏபிஎஸ் பிரேக். ஸோ பிரேக் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கலாம் ஷிஃப்ட் காரில். ஸோ இந்த நார்மல் கார் இதில் வந்து நான் வந்து நார்மல் பிரேக் தான் கொடுத்துருப்பேன். பட் ஷிஃப்ட்னு கார் பண்ணுறப்போ அப்ளை ஏபிஎஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும். என்னென்னா இதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா இந்த சைல்டுக்கு தனித்துவமாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஸ்க் பிரேக் அடிக்க முடியும், அதாவது ஏடபிள்யூஎஸ் பிரேக் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிரேக் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த காரில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பவர்ஃபுல் பிரேக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது தனித்துவமான விஷயம் இந்த கிளாஸுக்கு. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா எதெல்லாம் வந்து நம்ம இங்கே பேரண்ட் கிட்டேருந்து ஆட்டையை பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே எக்ஸ்டென்ஸ் மூலிமா பண்ணிடுறோம் காமனான விஷயங்கள்லாம். பட் இதுக்கு தனித்துவமான விஷயம்லாம் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், BMWன்ட்டு. ஸோ BMW நான் இன்னொரு புதுசாக டக்குன்னு என்ன பண்ணுறேன், இன்னொரு புது கார் கிரியேட் பண்ணுறேன்னா நான் அதே மாதிரி என்ன பண்ணிப்பேன், ரீயூஸ் பண்ணிப்பேன். ஸோ BMW ஒரு கார் தான்ப்பா, என்கிட்ட ஆல்ரெடி அந்த கோட்லாம் இருக்குது, காருக்கான கோட்லாம் இருக்குது. ஸோ என்ன பண்ணிப்பேன்னா நான் பேரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கார் எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ BMWனா வேறு ஒரு புதுசாக தனித்துவம் இருக்கும் BMW காருக்கு. ஸோ அதோட மெத்தட் நான் இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கார் பேரண்ட்டோட இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு தனித்துவமான விஷயத்தையும் நான் எழுதிக்கலாம். அதனால தான் நம்ம இன்னரிட்டன்ஸுக்கு மோஸ்ட்லி போவோம். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனில் போகிறப்போ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதில் கான்செப்ட்டில் தெளிவாயிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆக்சுவலாக. ரொம்ப சிம்பிளாகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னரிட்டன்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் வேறு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி நிறையா கிடைக்கும். அதில் நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸு, அதில் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் லைக் இந்த அடுத்த சாப்டர் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில்.